ஹாய் விவர்ஸ், நாம் இன்னைக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் எஸ்எஸ்எஸ் உபளி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆப்ரேட் ஆகுது. ஒன்று ஃப்ரைடே ஆப்ரேட் ஆகுது, இன்னொன்று சண்டே ஆப்ரேட் ஆகுது. ரெண்டுமே ஒரே டைமில் டிபார்ட் ஆகுது, ஈவினிங் 3 o'clock. நாம் இன்றைக்கி அன்ரிசர்வ் செகண்ட் கிளாஸ் சீட்டிங் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நான் சென்ட்ரலில் ட்ரெயின் இடத்துக்கு லேட் ஆனதால் கிருஷ்ணராஜபுரத்தில் தான் எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் கவர் பண்ணேன். என்ன பண்ணுறீங்க? சரி ட்ரெயின் எடுத்தாங்க. ட்ரெயின் எடுத்தாங்க. அடுத்த ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. எதிர்க்க $51 சரியா? இப்போ லைனில் தான் இருக்கேன். மாசி வந்துருந்தான். ஓகே, சீட்லாம் போடல. சரியா, கூட்டமாக இருந்துச்சு. என்ன நாங்களே கீழே உட்காந்து தான் வரோம். சரியா? பின்னாடி தெரியாது. விஜய் கொண்டு வா.
நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கும் கிருஷ்ணராஜபுரத்துக்கும் நடுவில் வெறும் 4 ஸ்டாப்பிங் தான். அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், அப்புறம் பங்கார்பேட்டு எல்லா மெயின் ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டே மைலுன்னு கூட சொல்லலாம். மெயிலுக்கு ஈக்குவலான ஒரு டைமில் தான் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அவர் தான் வாங்க.
நல்லா பண்ணுறோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேப் 4 தான் புல் பண்ணியிருக்கு. ஆனால் எந்த லோக்கோ ஷெட்னு தெரியல. ஃபைனலாக ஒரு 4 மினிட்ஸ் டிலேயில் நாம் கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ட்ரெயின், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மைசூர் எக்ஸ்பிரஸ் அப்புறம் லால்பாக்கு ஆல்டர்னேட்டிவாக சண்டேவோ ஃப்ரைடேவோ இந்த ட்ரெயினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயின் ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் நிற்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட் டைமில் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஜர்னி. நீங்கள் பெங்களூர் வரைக்கும் வரதா இருந்தால் கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் வருது. இங்கேருந்து மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெங்களூர் போய்க்கலாம். இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.